அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மேகத்தமிழ். இன்றைக்கு நம்மளுடைய 15வது பழமொழிங்க. பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? ஏன் குழந்தைகள் தாயோட புடவையில தொட்டில் கட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது பதில் தெரிஞ்சதா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முன்னொரு காலத்தில் குழந்தைகளை தொட்டில போடுறது ஒரு பெரிய விழாவாகவே எடுத்து கொண்டாடியிருக்காங்க. இப்பயுமே சில இடங்களில் அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன் குழந்தைகளை தன் தாயோட புடவையில தொட்டில் கட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தாயோட வாசனை, அந்த கதகதப்பு குழந்தை வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. அந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் குழந்தைகளை தாயோட புடவையில தொட்டில் கட்டி போடுறாங்க. மேலும் இது வயிற்று தொடர்பான பிரச்சனைகளை குறைக்குமா, ஜீரண கோளாறுகளை எல்லாம் சரிப்படுத்துமா. அந்த ஒரு பெரிய ரீசன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம பழமொழிக்குள்ள போகலாம். இந்த பழமொழி பொதுவாகவே நம்ம தினமும் பயன்படுத்துகிறது தான். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தவறான பழமொழி. நம்ம தவறாக இதை பயன்படுத்தி இத்தனை வருடங்களை இந்த பழக்கத்தில் வச்சுருக்கோம். இந்த பழமொழியோட உண்மையான கரெக்டான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு இனிமேல் பழமொழிகளை பயன்படுத்துங்க. சரியான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 பேரிடம் சொல்லி போய் ஒரு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்ணுக்கும் மணமகனுக்கும் தொடர்பு இந்த காலங்களில் மாதிரி இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னா சடனாக அந்த பெண் வீட்டுக்காரர்களும் உடனே போய் அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கொடுக்க முடியாது இல்லையா? இவங்களும் 4 இடத்துல விசாரிப்பாங்களாம், அவங்களும் விசாரிப்பாங்களாம். கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் போய் வீட்டு உறவினர்கள், வீட்டு உறவினர்களோ அருகில் உள்ளவர்களோ என்ன செய்வாங்களாம், போய் பெண் வீட்டாரிடம் போய் இந்த மாப்பிள்ளை நல்லவர் தான், நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை போய் சொல்லுவாங்க. அதான் 1000 பேரிடம் போய் சொல்லியாவது பெண்ணை திருமணம் முடிக்கணுன்ற கரெக்டான பழமொழி தாங்க இதோட அர்த்தம். இன்றைக்கி சரியான பழமொழியோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இனிமையாவது இந்த மாதிரி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்ற பழமொழியை யாரும் பயன்படுத்தாதீங்க. அதை மாற்றிக்கோங்க. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாண வாழ்க்கை சிறக்காது. எப்பயுமே பொய்ன்ற வார்த்தை திருமணத்தில் இடம்பெறக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் இந்த பழமொழியை பயன்படுத்தி தவறுதலான செயல்களை செயல்படுத்துகிறீங்க. இனிமையாவது சரியான பழமொழி, அதோட விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயும் சொல்கிறது தான், தமிழை வளர்ப்போம், நல்ல மாணவர்களை உருவாக்குவோம், நம் முன்னோர்கள் கொடுத்த பழமொழியை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.